வணக்கம். ஒரு ஆன்மீக உண்மை நான் படித்ததில் ரசித்தது உங்கள் பார்வை. ஸ்ரீ கிருஷ்ணனின் புல்லாங்குழல் உண்மையில் சௌபாக்கியத்தை ஊதிவிடுமா? ஆன்மீகம் சொல்லும் அதிர்ச்சி உண்மை. சமீபத்தில் ஒரு கடைத்தெருவில் நடந்த சிறிய சமூகம் ஒரு ஆன்மீக சந்தேகத்திற்கு பெரிய தூண்டுகோலாக அமைந்தது. ஒரு பெண்மணி கடைக்காரரிடம் கிருஷ்ணர் பொம்மை வேண்டும் என்று கேட்டார். கடைக்காரரும் புன்னகையுடன் புல்லாங்குழல் கையில் வைத்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணர் பொம்மையை எடுத்துக் கொடுத்தார். அதை பார்த்தவுடன் அந்த பெண்மணி பதறி, இது வேண்டாம், புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணர் இருந்தால் கொடுங்கள் என்றார். அவரின் வார்த்தைகள் என்னை அதிர வைத்தன. ஏன் என்று கேட்டபோது, புல்லாங்குழல் வைத்த கிருஷ்ணரை வீட்டில் வைத்தால் நம்முடைய சௌபாக்கியம் எல்லாம் ஊதி விடுவார் என்று சொல்கிறார்கள் என்றார். இந்த நம்பிக்கை எங்கிருந்து வந்தது? கிருஷ்ணர் தனது பக்தர்களின் வாழ்க்கையே காலியாக்குவாரா என்ன? இந்த சந்தேகமாய் என்னை ஆன்மீக நூல்களை நோக்கி இட்டுச் சென்றது. ஆன்மீக நூல்கள் சொல்லும் உண்மை, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட வேண்டுமென்றால் அவரை கிருஷ்ணராகவே வழிபட வேண்டும். அதாவது புராணங்களில் எவ்வாறு வர்ணிக்கப்படுகிறதோ அவ்வாறே அவரது உருவமும் இருக்க வேண்டும். இதற்கு சிறந்த ஆதாரம் பிரம்ம சம்ஹிதை. பிரம்மதேவர் கூறுகிறார், வேணும் படந்தம் அரவிந்த தலாய தாக்ஷம் பர்ஹா வதம்சம் அசிதாம்புத சுந்தராங்கம் கந்தர்ப கோடி கமனீய விசேஷ சோபம் கோவிந்தம் ஆதிபுருஷம் தம் அகம் பஜாமி. இதன் பொருள், புல்லாங்குழலை வாசிப்பவரும் தாமரை போன்ற கண்களை உடையவரும் மயிலிறகை சூடியவரும் மேக நிற மேனியுடன் கோடிக்கணக்கான மன்மதர்களையும் மயக்கும் அழகுடைய ஆதிபுருஷனான கோவிந்தனை நான் வணங்குகிறேன். தெய்வங்களின் அடையாளங்கள். மோதகம் இல்லாத விநாயகரை நாம் நினைப்பதில்லை. சங்கு சக்கரம் இல்லாத மகாவிஷ்ணுவை நாம் காண மாட்டோம். வில்லில்லாத ராமரை தரிசிக்க முடியாது. மான் மழு இல்லாத சிவபெருமானையும் கற்பனை செய்ய முடியாது. அப்படி இருக்க புல்லாங்குழல் இல்லாத கிருஷ்ணர் கிருஷ்ணரே அல்ல. புல்லாங்குழல் என்பது கிருஷ்ணர் பக்தர்களின் அகங்காரத்தை ஊதி அகற்றி பரமானந்தத்தை நிரப்பும் கருவி. அது சௌபாக்கியத்தை அழிப்பதல்ல, சௌபாக்கியத்தை ஈர்க்கும் தெய்வீக ஒலி. நமக்கு ஏற்படும் நல்லதும் கெட்டதும் தெய்வங்களின் உருவத்தால் அல்ல, அது நம்முடைய கர்ம வினைப்பயன். ஆதலால் புல்லாங்குழல் வைத்திருக்கும் ஸ்ரீ கிருஷ்ணரை எந்த அச்சமும் இன்றி முழு நம்பிக்கையுடன் வழிபடலாம். அவர் எதையும் ஊதி விடுவதில்லை, உயிரையே நிரப்புகிறார். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.